Greetings to you in the matchless name of our Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்கள ஒவ்வொருத்தரையும் வரவேற்கிறோம். இந்த நாள்லையும் நம் கண்களை மூடி தேவனை நோக்கி ஒரு பாடலை ஜெபமாக பாடுவோம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவர் பிரியமானதை இப்போ காட்டிலும் செய்ய ஆயத்தம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவர் பிரியமானதை இப்போ காட்டிலும் செய்ய ஆயத்தம். ஆண்டவர் பிரியமானதை இப்போ காட்டிலும் செய்ய ஆயத்தம். Speak with us, Lord. எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் உம்மை வார்த்தை தேடி நாடி ஓடி வந்திருக்கிறோம்ப்பா. இந்த நாள்லையும் நீர் எங்களோடு என்ன பேச சித்தம் கொள்கிறீரோ அதை மாத்திரம் பேசுங்க. அடியனை மறைத்து நீர் வெளிப்படுங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனும் நல்ல பிதாவே. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக பயத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். இந்த மாதம் முழுவதும் Today we are going to meditate upon the word of the Lord about fear. If we look in the Bible, it says 365 times, do not be afraid, which is a reminder from God to us that when we face troubles, we should not fear and look unto God. It doesn't mean that we shouldn't fear. While fear comes, instead of running away from our problems, we should fix our eyes on Jesus and stand still and face the troubles and problems. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் பார்த்தீர்கள் என்றால் பயத்தை குறித்து பயப்படாதே என்று 365 நாட்கள் ஒரு வருஷத்தில் இருக்குது. அதுக்கு ஏதுவாக 365 முறை பயப்படாதே என்று தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அதற்கு அர்த்தம் என்ன? நம் தேவன் நம்மை பார்த்து பயப்படாதே என்றால் நமக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் வருகின்ற வேளையில் நாம் பயந்து அந்த சூழ்நிலை விட்டு ஓடாதபடிக்கு தேவனை பார்த்து அவரை நோக்கி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்றால் அவர் நமக்கு ஓடோடி வந்து உதவி செய்வார். அந்த பிரச்சனையை பார்த்து நாம் ஓடாதபடி நிலைத்து நின்று தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணும்படியாக தேவனே நமக்கு கிருபை தருவார். இந்த நாளிலும் நம் தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். Psalm 56:3. Whenever I am afraid, I will trust in you. Whenever I am afraid, I will trust in you என்றதுக்கு அர்த்தம் நாம் என்ன பயம், என்ன சூழ்நிலை வந்தாலும் தேவனை மாத்திரமே சார்ந்திருக்கணும் என்பதுதான் இதற்கு அர்த்தம். இந்த சங்கீதத்தை தாவீது எழுதுகிற வேளையில் அவர் தங்களுடைய தகப்பனார் வீட்டிலிருந்து தன்னுடைய சொந்த தேசத்திலிருந்து துரத்தப்பட்டு காத் தேசத்திலே ஆக்கீஷ் என்கிற ராஜாவின் இடத்தில் அடைக்கலம் போகும்படியாக அங்கே கடந்து செல்கிறார். நாம் 1 சாமுவேல் 21:10-15 வரைக்கும் எடுத்தோம் என்றால், Then David arose and fled that day from before Saul and went to Achish the king of Gath. அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பி ஓடி காத்தின் ராஜாவை ஆக்கீஷிடம் போனான். And the servants of Achish said to him, Is this not David the king of the land? Did they not sing of him to another in dances, saying, Saul has slain his thousands and David his 10,000s. இங்கே பார்த்தீங்கன்னா தாவீது அந்நிய நாட்டில், எதிரியின் நாட்டில் போய் தஞ்சம் புகுந்து அங்கே உள்ள ராஜாக்களில் போய் எப்படியாச்சும் தன் சூழ்நிலையில் தன் உயிரை காப்பாற்றிக்கலான்ட்டு அங்கே போகிறான். அங்கே போனால் அங்கே இருக்கவங்க அவங்க வேலைக்காரங்களாம் இவனை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க. இவன் தானே தாவீது, இஸ்ரேலின் ராஜா என்று சொல்லப்பட்டானே என்று சொல்கிறார்கள். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆண்டவர் வச்சுருக்க மேன்மை தெரியாது. எதிரிக்கு நமக்கு ஆண்டவர் என்ன மேன்மை வச்சுருக்காரு அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்கிறாங்க, ஆக்கீஷின் ஊழியர்கள் அவனை பார்த்து தேசத்தின் ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ என்று சொல்கிறார்கள். அதனால் பார்த்தீங்கன்னா என்னதான் தாவீதுக்கு ராஜாவுக்குரிய அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு நாளும் தாவீது எழுந்தா என்னதான் உயிருக்கு பயம்தான். ஆனால் தாவீது ஒருபோதும் அவன் பயத்தை பார்த்தோ அவன் போராட்டத்தை பார்த்தோ அஞ்சவே இல்லை.
எப்பொழுதும் அவன் கண்கள் தேவன் மேலேயே நோக்கமாக இருந்தது. நம்மளுடைய பயத்திலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னா பரிசுத்தனுடைய துணை கொண்டு தான் அதுலேருந்து வெளியே வர முடியும். தாவீது பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையில் என்ன பிரச்சனை வந்தாலும் தேவனையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். சில ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்தீர்கள் என்றால் 11 மாத குழந்தைங்களையும் உண்மையாக உயிரோடு இருக்க பாம்புங்களையும் ஒரு சின்ன ஒரு ரூமில் அடைச்சி ஒரு ஸ்டடிக்காக அவங்க வச்சுருந்தாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அந்த பாம்பை பார்த்து பயப்படவே இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த உலகத்தில் பிறக்கும் போது நம்மளுக்கு பயன்றது கிடையாது. பயம் நம்மளுக்குள்ளே ஒவ்வொரு சூழ்நிலைகள், ஒவ்வொரு பிரச்சனைகள், ஒவ்வொரு போராட்டங்கள் வரும்போது அதன் மூலமாக தான் பயம் நமக்குள்ளே படிப்படியாக வருகிறது. மனிதர்கள் நம்மளை குறித்து நாளைக்கு என்ன ஆகுமோ, நம்ம எதிர்காலம் என்ன ஆகுமோ, இந்த எக்ஸாம் நம்ம இப்படி எழுதலையே, ஃபெயில் ஆகிட்டால் நம்ம வாழ்க்கை என்ன ஆகுமோ, அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போராட்டங்கள். நம்ம கடன் பிரச்சனைனா இந்த கடனால் என்ன ஆகும், அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலைகள். A few years back there was a study conducted by a very famous television channel in which they put 11-month-old babies and real live snakes in a room. When the study was conducted, the children did not fear the snakes. Instead, they started playing with the snakes. They looked at the snakes, they started pushing away it, they started biting it. They did not show any signs of fear at all. In the conclusion of the study, it shows clearly that when we are not born with fear, fear is being instilled in us through people, through problems, through many other things. Today also in the world we see through diseases, many things make us fear. In the past few years, many new diseases have been found, COVID, so many things we have crossed and came by the grace of God. So fear should not stop us from moving forward. If you look in David's life, he totally trusted God in all his troubles. David was a cool man. He didn't fear the enemies at all. If you look at David, he was just going after sheep, but God anointed him as king of Israel. But he didn't think of it as a big thing, and he continued to trust in Lord in each and every small situation. When fear comes, we also should be like David and look unto God and trust him alone. தாவீது வாழ்க்கையில் பார்த்தீர்கள் என்றால் அவன் சாதாரண ஆடு மேய்த்தவன் தான். ஆனாலும் தேவனை துதித்து கொண்டே இருந்தான். தேவன் அவனை இஸ்ரேலுக்கே ராஜாவை அபிஷேகம் பண்ணின பின்பும் அவன் மீண்டும் ஆடுகளை மேய்த்து தன் தினம் தினம் செய்கிற காரியங்களை செய்து கொண்டு தனக்கு என்னென்ன போராட்டங்கள் என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் ஒவ்வொன்றையும் மேற்கொண்டான். இந்த அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது பார்த்தீர்கள் என்றால், Now David took these words to heart and was very much afraid of Achish the king of Gath. தாவீது இந்த வார்த்தைகள் தன் மனதிலே வைத்து கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆக்கீஷுக்கு மிகவும் பயப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்து கொண்டவன் போல் காண்பித்து வாசற் கதவுகளிலே கீறி கொண்டிருந்தான். தன் வாயிலிருந்து நுரை தன் தாடியில் வலிய பண்ணு கொண்டிருந்தான். அப்பொழுது ஆக்கீஷ் தன் ஊழியக்காரரை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்து கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வந்தீர்களா? பைத்தியக்காரர் எனக்கு குறைவாக இருக்கிறார்களோ? இவன் என் வீட்டில் வரலாமா என்றான். You see, David feared the king of Gath here. So he changed his behavior before them and became like a madman. I have a need of a madman is what the king asks. Even David at times had to fear because his situation was like that. He was chased away from his own country by his own king. He was away from his parents. He was away from his friends. He had nowhere to go. His life was full of wilderness. His life was full of many trials and troubles. But he did not let his trust away from God. He continued to trust in his Savior. He said, why should I fear? Why should I be afraid? When I am afraid, I will trust in God. Today also we might be afraid of many things. Whatever may the situation, whatever may the troubles, we should look unto Jesus. In Philippians 4:6 it says, be anxious for nothing, but everything by prayer and supplication with thanksgiving let your requests be made known to God. பிலிப்பியர் 4:6 என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து
உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பிரியமானவர்களே, நமக்கு என்ன விதமான பிரச்சனைகள் இருக்கலாம், என்ன விதமான போராட்டங்கள் இருக்கலாம், எதனாலும் நம்ம மனிதர்களுக்கு ஃபோன் போட்டு சொல்கிறனாலேயோ யாருக்கும் பேசுகிறனாலேயோ அது சால்வ் ஆகாது. நாம் தேவனை நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்கு ஆதாயமாக மனிதர்களை ஏற்படுத்தி தருவார். அவரிடத்திலே நாம் முழங்கால் போட்டு ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னோன்னா அவர் உடனே நம்ம உடனே ஓடி வருவார். டுடே இஃப் வி ஹாவ் எனி ப்ராப்ளம்ஸ், எனி ட்ரபிள்ஸ், எனிதிங், எனி ஃபியர்ஸ், we cannot overcome it by the help of our friends or our colleagues, or nobody can make us come out of it. The only hope to come out of this fear is Jesus. We need to look unto him. We need to pray to him. He immediately, with his loving arms, he comes to us and he comforts us. In Psalm 56:4, David says, "In God I will praise his word. In God I have put my trust. I will not fear. What can flesh do to me?" சங்கீதம் 56:4 தாவீது சொல்கிறார், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமான மனிதன் என்னை என்ன செய்வான்? இன்றைக்கும் பார்த்தீங்களா, some might threaten you, that's all, your life is finished, you cannot come out of this. But here David says, what can man do? What can flesh do? No man can destroy us. When God is with us, we will surely come out of any trouble, any consequence. God will surely make us come out of it. Now as a prayer, let us sing a small song. You are my hiding place. You always fill my heart with songs of deliverance. Whenever I am afraid, I will trust in you. I will trust in you. Let the weak say I am strong in the strength of my Lord. I will trust in you. I will trust in you. Let the weak say I am strong in the strength of my Lord. I will trust in you. I will trust in you. Let the weak say I am strong in the strength of my Lord. You are my hiding place. You always fill my heart with songs of deliverance. I will trust in you. I will trust in you. I will trust in you. Let the weak say I am strong in the strength of the Lord. Today also we might think, why am I going through this fearful path? Why am I having so much of troubles? நமக்கு ஏன் இந்த போராட்டங்கள், இந்த பிரச்சனைகள் என்று நாம் அநேகர் நினைக்கலாம். தாவீது பார்த்தீர்கள் என்றால் தீர்க்கதரிசி அவன் அபிஷேகம் பண்ணியாச்சு, இவர் தான் அடுத்த ராஜான்ட்டு. ஆனாலும் தாவீது ஒருபோதும் எதனால் ஆண்டவர் இந்த போராட்டம், எதனால் இந்த பிரச்சனைன்னு சொல்லி ஆண்டவர் அவன் கேள்வி கேட்கவே இல்லை. அவன் ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடையும் தான் இருந்தான். பயம் வரும்போதும் சரி, பயம் வரலனாலும் சரி, ஆண்டவரையே நோக்கி பார்த்துருந்தான். David totally, even though he was anointed as king of Israel, he did not feel bad when he was going through troubles, when he was being chased by his enemies. His life became daily chasing and daily he had to fear whether he will be alive or not. But he continued to trust in Lord. If you see in 1 Samuel 22,
David therefore departed from there and escaped to the cave of Adullam. Then he went into the cave where everything was more darker. Sometimes in our lives, when we go through troubles, we might think everything is becoming dark in our lives. If you look at the situation when someone enters a cave, you cannot see anything. It becomes totally dark. நீங்கள் பார்த்தீங்களா பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 22 அதிகாரம் முதல் வசனத்திலே அதுலாம் என்ற குகைக்கு தாவீது தஞ்சம் புகுந்தான். குகைக்குள்ளே போய்விட்டோம் என்றால் ஒரே இருட்டாக ஒரே இருளாக சூழ்ந்தது. தாவீது அடுத்து என்னது என்றே தெரியவில்லை. ஆனாலும் அவன் தொடர்ந்து தேவனையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். தேவனை நோக்கி அவருடைய கிருபைக்காகவும் அவருடைய இரக்கத்துக்காகவும் காத்திருந்தான். நாமும் பார்த்தீர்கள் சில வேளைகளில் நம்ம வாழ்க்கை ஒரு இருளாக இருக்கிறது. என்ன நடக்க போகுது, இந்த பிரச்சனைத்தை இந்த போராட்டத்தை நான் எப்படி தாண்ட போகிறேன், இந்த கடனை நான் எப்படி அடைக்க போகிறேன், இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி வெளியே வர போகிறேன்னு எனக்கு தெரியலையே, எனக்கு இது உண்டான சோர்ஸே இல்லையே, இந்த வாடகை தேவை எப்படி சந்திக்கப்பட போகுது, இந்த மாதிரி அநேக பிரச்சனைகள் நாம் கடந்து கொண்டு போகலாம். ஆனால் தேவீது அந்த இருளான நேரத்திலையும் தேவனை ஸ்தோத்தரித்து காத்திருந்தபடியால் அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அண்ட் எவ்ரி ஒன் who was in distress, everyone who was in depth, and everyone who was discontent gathered to him. So he became captain over them, and there were about 400 men with him. தாவீது பார்த்தீர்கள் அந்த குகையில் ஆண்டவர் ஸ்தோத்தரித்து கொண்டிருக்கும் போது அவனை போலேயே புறக்கணிக்கப்பட்டவர்கள், அவனை போல இருக்கவர்கள் அநேகர் 400 பேர் அவனோடு வந்து இணைந்தார்கள். அவங்களுக்கெல்லாம் தாவீது தலைவன் ஆனான். சில வேளையில் பார்த்தீங்கன்னா நம்மளை ஆண்டவர் போராட்டம் வழியாக பிரச்சனை வழியாக நடத்துகிற மெயின் ரீசனே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை பலருக்கு புரோஜனமாக ஆண்டவர் பயன்படுத்த போகிறாருன்னு அர்த்தம். அதனால் பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, நமக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நம்ம தவுண்டு போகாமல் நம்மளை எதிர்க்கிறவர்களை பார்த்து சபிக்காமல் நம்ம என்ன பண்ணலான்னா ஆண்டவரை நோக்கி அந்த இடத்துலேருந்து நம்ம சைலண்ட்டாக வந்துட்டோன்னா தேவன் நமக்காக யுத்தம் செய்வார். அவர் நம்மளை உயர்த்துவார். நம்மளை யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அதே இடத்துல ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். நம்மளை யாரெல்லாம் இவன் மேலே வந்துடவே கூடாதுன்னு நினச்சாங்களோ அதே இடத்துல உங்கள் நிலை நிற்க பண்ணுவார். உங்களை ராஜாவாக ஆசாரியராக தேவன் உயர்த்துவார். அதனால் மனுஷன் நம்மளை ஏதாச்சும் சொல்லிட்ட உடனே நம்ம மனசு உடஞ்சி அவங்க முன்னாடி அழுகுறதோட தேவ சமூகத்தில் வந்து தேவனை நோக்கி பார்த்து அழுதோம் கண்ணீர் விட்டோன்னா அந்த வானமே அந்த பூமியே படைத்த தேவன் நம்ம அருகில் வந்து நிற்பார், நம்மை நோக்கி பார்ப்பார், நம்முடைய கவலைகளை தீர்ப்பார். அதனால் டுடே ஆல்சோ beloved, instead of crying in front of men who humiliate you, who say that he is of no use, he cannot be, he will not flourish, he will not become a big man or anything, but the Creator God, if we cry before him, he will lift us up, he will guide us, he will take us to new heights. So in all our troubles and trials, we need to look unto Jesus. Only Jesus can save us. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே என் ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே என் ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போதும் அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போதும் அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறி
வழியாக அநேக பாடுகள் வழியாக நாம் கடந்து சென்றாலும் தேவன் மாத்திரம் நமக்கு போதும். Today also we might go through many troubles, many trials, but Jesus comforts us like a mother. He looks after our troubles. There may be troubles like a mountain. Instead of looking at the mountain, look unto the God who can move mountains. Look unto Jesus. அவர் என்ன பிரச்சனைகள், என்ன துன்பங்கள், என்ன போராட்டங்கள், என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் அனைத்திலிருந்தும் நம்மை மீட்டெடுப்பார். ஆனால் நாம் முழுமையாக அவரே நம்பணும், அவரே சார்ந்து இருக்கணும். அதை தான் நான் மீண்டும் மீண்டும் இந்த நாளிலும் சொல்வேன். தாவீது வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து படித்தீர்கள் என்றால், அவன் ராஜாவான பிறகு அவனுக்கு பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இருந்தது. அதே போல் நம்மளுக்கும் நம்ம வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள் இருக்கின்றனால நாம் அதை பார்த்து தவுண்டு போகாமல் தேவனை பார்த்து இந்த பாடலை பாடலாமா? பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீ. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீ. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. சொல்லலாமா? நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. தாய் போல நேசம், ஒரு தந்தை போல பாசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. Today also we might say, I did only good for them, but they are always against me. நான் அவங்களுக்கு நன்மை தான் செஞ்சேன், ஆனாலும் எனக்கு விரோதமாக அவங்க செயல்பட்டு என் இருதயத்தை ரொம்ப நொறுக்குறாங்கன்னு நம்ம சொல்லலாம். நம்மளை முழுமையாக புரிஞ்சு கொள்ள முடியும்னா அது ஒரே ஒருவர், அது இயேசு மாத்திரம்தான். The one who can truly understand our heart, the one who can truly know us is only Jesus. இந்த நாள்லையும் பார்த்தீங்கன்னா நம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். Today let us close our eyes in prayer and look unto Jesus. Only He can save us from our troubles, from our hurts, from our regrets. Whatever may be the problem, what is troubling you today, tell it to Jesus. He is asking, He is looking at you. தேவன் நம்மை நோக்கி பார்த்து நிற்கிறார். உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், எதுவாக இருந்தாலும் அவர் கையில் தைரியமாக சொல்லுங்கள். அவர் உங்கள் அப்பா. அவர் கையில் நீங்கள் எதையும் மறைக்க தேவையில்லை. அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் நீங்கள் அவருக்கு தெரிவிக்கும் போது அவர் அதுக்காக விசேஷமாய் கிரியை செய்வார். Dear Heavenly Father, we look unto you, Lord. Our troubles, our fears, everything we give unto your mighty hands. Take control of my life, Master. Whatever troubles and trials people are going towards today, deliver them. இந்த நாள்லையும் தேவனை நோக்கி பார்த்து ஜெபிங்க. எங்கள் அன்புள்ள இயேசப்பா, உம்மை நோக்கி கூப்பிடுற ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் நீங்கள் இறங்க. வியாதிகளாக இருக்கலாம், போராட்டங்களாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம்,
திருமண தடைகளாக இருக்கலாம், அதே போல் குழந்தை இல்லாமல் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் தேவனிடத்தில் தெரிவிங்க. அப்பா உங்களுக்கு இறங்கி இன்றைக்கி அற்புதம் செய்வார். இயேசுவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் இறங்கி அற்புதத்தை செய்தருளுங்கப்பா. அவர்கள் என்ன விதமான பயத்தில் கடந்து செல்கிறார்களோ, இது எக்ஸாம் நடக்கிற நாட்களாக இருக்கிறபடியால் அநேக என்ட்ரன்ஸ் எக்ஸாம்கள், போர்டு எக்ஸாம்கள், என்ன காலேஜுக்கு போகிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த காலேஜில் சீட் கிடைக்கலன்னா என்ன ஆகும், என் எதிர்காலம் என்ன ஆகும் என்ற கேள்விக்குறியோடு இருக்காங்க. காலேஜ் ஃபீஸ் நான் எப்படி கட்ட போகிறேன், தேவை எப்படி சந்திக்கப்படும்? கவலைப்படாதீங்க, ஏசப்பா எல்லாம் செய்வார். அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் என்ன படிக்கணும், என்ன பண்ணணும், எல்லாத்தையும் நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. இயேசுவே இப்பொழுதுமா இந்த டெலிவிஷன் நிகழ்ச்சி மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரோடு நீங்கள் பேசுங்க, இடைப்படுங்கப்பா. அவர்கள் என்ன காரியத்தை குறித்து பயப்படுறார்களோ, பயப்படாதே என்று சொன்ன தேவனே, எங்கள் பயங்களை சிலுவையில் சுமந்த தேவனே, எங்களுக்கு இறங்கி ஏசப்பா அவர்கள் பயத்திலிருந்து ஒரு விடுதலை இந்த நாளிலையும் கட்டளையிடுங்க. நீர் அப்படியே செய்கிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு விசேஷ விதமான தேவ பிரசன்னம் உங்கள் வீடுகளில் இறங்கி நீங்கள் எங்கே இருந்தனாலும் இதை பார்க்கலாம். யூடியூப்லேயோ டிவி சேனல்லையோ டிரைவிங்கில் கூட இதை கேட்டுட்ருக்கலாம். Call upon the name of Jesus. You might be hearing it from wherever, but when you call on the name of Jesus, He will give a divine deliverance at this time. Look unto Jesus and call upon His name. Jesus, have mercy on me. David looked unto God in every trouble and trials. We also need to look unto God. Surely we might not have gone through troubles like David. Our troubles are very, very less when compared to David. He ran for his life daily, but I hope we are not in that situation. We might be facing a different trouble, but look unto Jesus, call upon His name. Surely at this time He is giving a deliverance to you. In Jesus' name we pray. Amen.